பார்த்து வருகிறேன். பிறந்ததுலேருந்தே பாஸ்ட் பையன் தானாங்க ஐயா நீங்கள் நினைக்கலாம். அப்படின்னு கேட்டால் 42 வருஷமா நான் பார்த்து வருகிறேன். எதுக்கென்றால் நம்ம கையில் துட்டு இருக்கும்போது வேலை நடக்காது. ஆண்டவருடைய வேலைன்னு ஒன்று வந்துச்சானா அது கண்டிப்பாக நடக்கும். ஒரு அலையில சொல்லுவோமா, இதுதான் ஆண்டவர் செய்கிற அற்புதம், இதுதான் ஆண்டவர் செய்கிற அதிசயம். ஒரு அலையில சொல்லுவோமா. ஆகவே உங்கள் வாழ்க்கையிலையும் முதலாவது இந்த வீட்டுக்கு ஜெபிப்பதற்கு முன்பதாக தீர்க்க தரிசனமாய் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வார்த்தையை பேசுகிறேன். உங்களுக்கு அற்புதம் நடக்க போகிறது. நான் பிறந்து ஆயுக்குள்ளே வளர்ந்து இன்றைய தினத்தில் இந்த வீட்டை பழைய வீடாக தான் இருந்தது. நான் ஜெபம் பண்ண டெய்லியும் சபா புது வீடாக மாற்றணும்னு புதுசாக ஆக்கி வச்சுக்கிறாரு. புள்ளியும் ஒரு ஜபார இயேசு நாமத்தினால அதை ஆயத்து பண்ணி வச்சு இருக்கிறாரு. வந்துக்கிற தலைமை சபை பாஸ்டர் நத்தியாவுக்கு இயேசு நாமத்தினால நன்றி தெரிவித்துக்கிறேன். வந்துக்கிற ஊழியர்களுக்காக நன்றி தெரிவித்துக்கிறேன். விசுவாசிகளுக்காக இயேசு நாமத்தினால நன்றி தெரிவித்துக்கிறேன். என் தேவன் எனக்கு இதுவரையும் ரொம்ப பிரயாசப்பட்டு நட்டினார், குறையில்லாத நட்டினார். இது துக்கமான கண்ணீர், சந்தோஷமான கண்ணீர். இது மாதிரி நான் கட்டுவேன் பண்ணோன்னு நான் கனவுல கூட நான் நினைக்கல. ஐயா கிட்ட சொல்லுவேன், ஒவ்வொன்றும் செய்யும் போதெல்லாம் ஐயா கிட்ட சொல்லுவேன், ஐயா இது மாதிரி ஐயான்னு. நான் குறையில்லாத நட்டினார். ராஜா, உன் ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொன்ன வாக்குத்தத்தம் தான் சுவாமி இப்போதோ ஜபாரில் வைக்கப்பட்டுள்ளது. அப்பா, நீ கொடுத்த வார்த்தை பிரகாரம் அப்படி மகன் பினேகாசு அப்பா பேரை நான் படத்துல நீ படுத்துகிற அப்பா அந்த வீட்டை அவ்வளோ ஒரு பிரயாசமாப்பட்டு ஆண்டவரே சோத்திரம் கட்ட நீ உதவி செய்த சுவாமி. இது ஆனந்த கண்ணீர். மூப்பர் பினேகாசு அல்லேலூயா. இந்த நாள்ல அவர் அழகர்ல நன்றி சொல்றார். ஆண்டவர் இந்த குடும்பத்துக்காக செபிக்கு வந்த உங்களுக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா.